மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 10 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. என்ன நடக்குதுன்னா, புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து ஊர் மக்களை கூட்டிகிட்டு வந்துட்டு போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்துட்டு வெளியில் வந்துட்டு, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, எதுக்கு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க பாக்குறத பார்த்தா விசாரிக்கிற மாதிரியே தெரியல, நீங்க சுலபமா அந்த கதிரை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, ஜாமீன் கொடுத்தா அப்புறம் நாங்க ரிலீஸ் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அதனாலதான் சொல்றேன், உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அங்க டிஜிபி வராரு. அவர் வந்துட்டு நேரா போலீஸ் கிட்ட, யோ என்னையா நடக்குது, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, சார் இது மாதிரி ஒரு மிஸ்ஸிங் கேஸ் சார், இவங்க விசாரிக்க சொன்னாங்க, நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க கதிர் மேல சந்தேகப்பட்டாங்க, அந்த பையனையும் கூட்டிட்டு வந்துட்டு கைது பண்ணி விசாரிச்சோம். ஆனா அந்த பையன் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதோட அவங்க வீட்டுல இருந்து வந்து அவருக்கு ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சார் இவர் மேல எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அந்த ரகுராம் இந்த கிராமத்துல ரொம்ப பெரிய ஆளு. ஒருவேளை அந்த ரகுராம் பணபலம் படிச்சதுனால இவருக்கு காசு கொடுத்து அவருக்கு சாதகமா கேஸை கொண்டுட்டு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கையே இல்லை. அதனால நீங்க புது ஆளை விசாரிக்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க மட்டும் ஆளை மாத்தலைன்னா நாங்க இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு அந்த டிஜிபி வந்து அவரை பேசுறாரு, யோ என்னையா இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் நான் என்ன சார் பண்றது, நான் கரெக்டா தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாததுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, சரி இரியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா இன்னொரு இன்ஸ்பெக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவரு தஞ்சாவூர்காரரா, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவர் இங்கேருந்து வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, உங்களுக்காக புது ஆளை நாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும், சார் அவர் நியாயமா நடந்துக்கிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட போலீஸ் அந்த இடத்துல இருந்து போனதோட பசுபதி சொல்றாரு, புதுசா வரப்போற ஆளு எப்படி இருப்பாரோ தெரியலையே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நியாயமான ஆளா இருக்கணும், அப்பதான் கார்த்தி எப்படி காணாம போனா அப்படிங்கிறத விசாரிக்க முடியும் அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, சரி இரு, அப்படி யார் தான் வந்திருக்கா அப்படிங்கிறத நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. மகாலிங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வராரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, புதுசா யாரையோ அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்களாம்ல கார்த்தி விசாரிக்கிறதுக்காக, அவர் யாரு அப்படின்னு கேட்க, அப்ப அந்த போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அவரு ரொம்ப நேர்மையான ஆளு, கரெக்டா உண்மை என்ன அப்படிங்கிறத அவர் சுலபமா கண்டுபிடிச்சிருவாரு. அவர் தஞ்சாவூர்காரரு, அவர் எடுத்த கேஸ் இது வரைக்கும் பெர்ஃபெக்டா முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை பத்தி அப்படின்னு சொன்னதோட உடனே புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப பசுபதி சொல்றாரு, அவரு நல்லபடியா விசாரிச்சு கார்த்திக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாலே எனக்கு போதும் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா கண்டிப்பா நம்ம கார்த்திக்கு எந்தவித ஆபத்தும் வந்திருக்காதுண்ணா, கவலைப்படாது அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த இடத்துல இருந்து போனதோட அப்ப மகாலிங்கம் நினைக்கிறாரு, ஒருவேளை அந்த புது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நம்ம பண்ண அந்த கேடித்தனத்தை கண்டுபிடிச்சிருவானோ, நம்ம எப்படியாவது உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு மகாலிங்கம் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம புது இன்ஸ்பெக்டர் வரதை காமிக்கிறாங்க. குருவரன் வராரு. அவரு அந்த கார்ல இருந்து இறங்குனதோட பசுபதி வந்துட்டு நேரா அவருக்கு மாலை போட போறாரு. அப்ப குருவரன் டக்குன்னு அந்த மாலையை வந்துட்டு இன்னொரு தட்டை கொடுத்து கொண்டு போய் வைக்க சொல்றாரு. பசுபதியும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் குருவரன் நேரா ஸ்டேஷனுக்குள்ள வராரு. அங்க ஏற்கனவே ஒரு கேஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு பொட்டி கடைக்கிட்ட எல்லாம் வந்து காசு பிடிங்கிருக்காரு. அப்ப குருவரன் இருக்கும் பொழுது ஒரு அரசியல்வாதி வந்துட்டு, இங்க பாருங்க, அவனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப குருவரன் கேக்குறாரு, என்ன ஸ்கூலுக்கு வந்துட்டு பிள்ளைய கூட்டிட்டு போற மாதிரி போறீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அவரு நம்ம பிள்ளை தானே அப்படின்னு. அப்ப போலீஸ் கேக்குறாரு, என்ன நீ பெத்த பிள்ளையா அப்படின்னு. இது கேட்டதோட அரசியல்வாதி அதிர்ச்சி ஆகுறாரு. குருவரன் சொல்றாரு, அவன் செஞ்சது எவ்வளவு பெரிய குற்றம், அப்பாவி மக்கள் கிட்ட காசு வாங்கி தின்றுருக்கான், அவனை போயிட்டு எப்படி விட முடியும், அவனை செல்லுக்குள்ள போட்டு மிதிங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லுக்குள்ள தூக்கி போடுறாங்க. இன்னொரு பக்கம் அரசியல்வாதி இதை பார்த்துட்டு, நான் யாருன்னு தெரியாம இதை நீ பண்ணிக்கிட்டு இருக்கா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, அதோட நீ இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், இல்லைன்னா நீயும் ஜெயிலுக்குள்ள போயிடுவ அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, நான் என் அண்ணன் கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு. அப்ப
குருவரன் சொல்றாரு, உன் அண்ணன் யாருன்னு அவர்கிட்ட போயிட்டு என் பேரையும் சேர்த்து சொல்லு, என் பேரு குருவரன் அப்படின்னு. இதை கேட்டதோட அரசியல்வாதி அசிங்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா நேர்மையான ஆளாதான் இருப்பீங்க, இப்ப விசாரிச்சதுலயே புரியுது, கண்டிப்பா நீங்க உண்மையை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்கமும் வந்து நிக்கிறாரு. ஏற்கனவே மகாலிங்கம் உள்ள வரத்துக்கு பயந்தாரு. ஆனா புவனேஸ்வரி தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப போலீஸ் நேரா மகாலிங்கத்தை பார்த்து இவர் யாரு அப்படின்னு கேட்க, அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இவரு எங்க சொந்தக்காரர் தான் அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, சரி நான் போயிட்டு அந்த ரகுராம் வீட்டுல விசாரிக்கிறேன், அவங்க மேலே தானே உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா சார், 2 நாளைக்கு முன்னாடி அந்த கதிர் கார்த்திய துரத்தி போட்டு அடிச்சிருக்கான். அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு. அதனாலதான் அவன் மேல கேஸ் போட்டோம். ஆனா அந்த ரகுராம் பண பலத்தை பயன்படுத்தி எஸ்கேப் ஆக பார்த்துட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, சரி நான் இப்பயே போயிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சார் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, வந்த முதல் நாளையே கேஸ் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, வந்ததே அதுக்கு தானே, வேலையை தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் நேரா ரகுராம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து பசுபதிக்கு ஒரு முக்கியமான கால் வருது, மில்லுல ஏதோ பிரச்சனை அப்படின்னு. அப்ப பசுபதி நேரா புவனேஸ்வரி கிட்ட, புவனேஸ்வரி நீ போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு. இது கேட்ட புவனேஸ்வரியும் சரிண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகாலிங்கமும் சேர்ந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீட்டுக்கு நம்ம சிவாவுக்கு கால் பண்றாங்க அந்த குருவரன். சிவா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, குருவரன் சொல்றாரு, கதிரை விசாரிக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவாவும் வருங்க சார், வாங்க சார் அப்படின்னு சொல்ல, உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, சிவா யாருப்பா போன்ல அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இது மாதிரி அந்த கார்த்தி காணாம போயிட்டான்னு அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக புதுசா ஒரு போலீஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். அவர் ஏதோ தஞ்சாவூர்காரராம், ரொம்ப நேர்மையான ஆளாம், பேரு குருவரனா அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும் அப்படியாப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா சொல்றாரு, இப்ப அந்த பையன் நேரா நம்ம வீட்டுக்கு தான் வரானா கதிரை விசாரிக்கிறதுக்காக அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பத்மா சொல்றாங்க, நல்ல வேலை, நல்லபடியா விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஒருவேளை கதிர் மேல தப்பா இருக்குமோ அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு பத்மா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து விசாரிக்கட்டும், அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்குது. பத்மாவும் பார்வதியும் போயிட்டு தனியா பேசிக்கிறாங்க. அப்ப பத்மா என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு பாத்தியா, அன்னைக்கு கார்த்தி காணாம போன நைட்டு மாயாவும் ஜானகியும் வீட்டுல இல்ல. இந்த கதிரை போயிட்டு நம்ம ரூமுக்குள்ள பார்க்கும் பொழுது அப்ப கதிர் ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தான். ஆனா காணாம போனது அந்த மாயாவும் ஜானகியும் தான். ஒருவேளை அவங்கதான் அந்த கார்த்திகை ஏதாவது பண்ணிருப்பாங்களோ, அவங்க எதுக்காக அந்த கார்த்திகை எப்படி பண்ணணும் அப்படின்னு. அப்ப சிவா வராரு. சிவா வந்துட்டு, உங்களுக்கு வேற வேலையே இல்லையே, ஏதாவது ஒரு வாய்ப்புல அண்ணியை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, ஐயோ இவன் கிட்ட எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சிவா நினைக்கிறாரு, அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு மாயாவும் ஜானகியும் அந்த பக்கமா வந்தாங்க, அவங்க 2 பேரும் எதுக்காக அந்த பக்கமா வந்தாங்க, அன்னிக்கிட்ட இதை பத்தி என்னால கேட்க முடியாது, என்ன பண்றது அப்படின்னு சிவாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் சிவாவை காமிக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, ஒருவேளை இந்த வீட்டுல உள்ளவங்களே அந்த கார்த்தியை ஏதாவது பண்ணியிருந்தா அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாருக்கா, நீ தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுல அப்படி யாரு என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ தேவையில்லாம பேசாதக்கா அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாருப்பா கதிர், நீ எதுவும் பண்ணலையே, அந்த போலீஸ் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்றாங்க, அப்புறம் உன்னை புடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க சித்தி, நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு இதுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது, அந்த கார்த்தி காணாம போனதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்குது. என்னன்னா, கதிர் வந்துட்டு பெட்ல தூங்குறதுக்கு போறாரு. அப்ப அவரால் படுக்க முடியல. அப்ப நம்ம தனா வந்துட்டு கதிர்கிட்ட கேக்குறாங்க, இங்க பாரு, கார்த்திக் சார் காணாம போனதுக்கு உண்மையாவே நீ காரணம் இல்லையா அப்படின்னு. கதிர் சொல்றாரு, நான் காரணம் இல்ல மாயா, அன்னைக்கு அவனை துரத்தி போட்டு அடிச்சது உண்மைதான், அவன் என்கிட்ட நக்கலா பேசினான், அதனால அவனை நான் துரத்தி போட்டு அடிச்சேன், மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல, அவன் எங்க போனானே தெரியல அப்படின்னு. அப்பதானே நினைக்கிறாங்க, ஒருவேளை அன்னைக்கு சொன்ன மாதிரி கார்த்திக் சார் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு தனாவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அதுக்கப்புறமா கதிரை வந்துட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு நம்ம தனா வந்துட்டு கீழே படுத்துக்கிறாங்க. தனா கொஞ்சம் கொஞ்சமா கதிரை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் குருவரன் வீட்டுக்கு வராரு. குருவரனை பார்த்ததோட வீட்டுல உள்ள எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. சிவா சொல்றாரு, இருங்க சார், நான் போயிட்டு அண்ணனை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு ரூமுக்குள்ள போயிட்டு ரகுராம்கிட்ட, அண்ணா குருவரன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. இது எல்லாம் பார்த்ததோட நம்ம ஜானகிக்கு மாயாவுக்கும் கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. மாயா
ஜானகிட்ட சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.